இரக்கத்தை பெற்ற வீடு, தேவ தயவை பெற்ற வீடு. வாசிக்கிறேன் 3ஆம் வசனம், 127:3. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். 2 வார்த்தை, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஃபேவர்ட் ஹோம். திரும்ப சொல்லுகிறேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும். என்ன எழுதிங்க? வாழ்க்கை வரும், வசதி வரும், மேன்மை வரும், உயர்வு வரும், எல்லாம் நிறைவு வரும், எல்லாமே கர்த்தரால். 2வது பலன், அவரால் கிடைக்கும் பலன். அது பிள்ளைகள் மட்டுமல்ல, நான் சொல்ல வந்த வார்த்தை தேவ தயவுள்ள வீடு. சொல்லுகிறேன், பிள்ளைகள் வரும், கர்ப்பத்தின் கனிகள் வரும். 2 வார்த்தை, பலன் கிடைக்கும். தேவ தயவுள்ள வீடு. வாசிக்கிறேன் 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவருடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எல்லாரோட விருப்பம் தெரியுமா? பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், எல்லாம் விரும்புறாங்க. வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள். அதாவது உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். The desire of your heart. இல்ல அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா? பிள்ளைகள் அதுக்காக கோடிக்கணக்காக செலவழிக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் செயற்கை இந்த கருத்தரிப்பு, எங்கு பார்த்தாலும் ஏகப்பட்ட நாட்களில் செயற்கை கருத்தரிப்பு நிலையம் லட்சக்கணக்காய் வெளிநாடுகளிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு வருகிறார்கள் அந்த பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆனா தேவன் சொன்னாரு, உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப தெரியுமா? ஃபவுண்டட் பை காட், ஃபெண்டட் பை காட், ஃபர்னிஷ்ட் பை காட். தேவனால் அஸ்திபாரம் செய்யும் போது, தேவனால் அது பாதுகாக்கப்படும் போது, தேவனால் வடிவமைக்கும் போது, முடிவாக God will fulfill desire. பிள்ளைகள். அடுத்த ஒரு வார்த்தை, கர்ப்பத்தின் கனி. இதெல்லாம் விருப்பங்கள் அல்லவா? எல்லா தாய்மாருக்கும் விருப்பம் உண்டு, எல்லா தாத்தா பாட்டிக்கும் விருப்பம் உண்டு. என் மகனுக்கு ஒரு பிள்ளை கிடையாது, என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம். எவ்வளவு பேர் எங்களா ஏதோ பண்றாங்க. தேவன் சொல்கிறார், God will fulfill your desirability. முடிவாக அதே வேளையில உங்கள் வீடு தயவு இருக்க வேண்டுமானால் உங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், the responsibility of the parenthood. முதல்ல சொன்னேன், the desirability of the parenthood. ஒரு பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு வீடு தேவ தயவு இருக்க வேண்டுமானால் தேவன் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறவன். அது மட்டுமல்ல, அவன் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே